விஜய் வந்து ரொம்ப பதறி போயிட்டு அங்கே போகிறாரு. இங்கே பார்த்தா வந்து காவேரி அப்படியே வந்து நெத்தியில் வந்து காயத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து ரொம்ப பதறி போகிறாரு. ஓடி போயிட்டு விஜய் வந்து காவேரி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, சின்ன காயம் தான் அப்படின்றாங்க. உடனே வந்து சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லேடிஸ் அமுச்சு விட்டுறாரு. அடுத்து வந்து என்னாச்சுடி, ரொம்ப பெருசாக இருக்கா, வலிக்குதா அப்படின்னு சொன்னோம். ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு. நல்லா அடிபட்டிருக்கு. இப்படி மோதிட்டு இருக்கியே, என்ன காவேரி நீ எனக்கு தெரியாமல் எதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்த? நீ உள்ளே வருவேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியாதா நீங்கள் எதுக்காக உள்ளே வர சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்படி யோசிக்கிறாங்க. என்ன காவேரி என்ன யோசிச்சுட்ருக்க? டயர்டாக இருக்கா, தலை வலிக்குதா? சரி வா, முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இரு, உள்ள ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது, அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. இல்லைங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி வழிஞ்சிட்ருக்கு ரத்தம், அது எப்படி போக முடியும்? நான் தான் கரிச்சு வச்சுருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்றாங்க. என்ன சொல்கிறியோ ஒன்றும் புரியல. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமாங்க ப்ளீஸுங்க அப்படின்னோடனே, சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணி அழகாக வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி வந்து கட்டி விடுறாங்க. சார் ஒரு 2-3 நாள் வந்து தண்ணியில் படாமல் பார்த்துங்க, மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், சின்ன காயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி தெரிகிறாரு. என்ன காவேரி நீ, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, இப்படி பண்ணிட்டே காவேரி, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே, இல்லைங்க வண்டி எடுக்கணுன்றது கிடையாது, ஜஸ்ட் வந்து எதுவுமே வாங்காமல் வந்துட்டேன்னா அதான் வந்து வாங்கிட்டு வரலாம், தண்ணி இல்லை சுத்தமாக, அதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போனேங்க அப்படின்னோடனே, அதுக்குன்னு என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போவியா, உள்ளே தண்ணி இருந்தது, இல்லைங்க தண்ணி இல்லை, அதனால தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி இப்போ எப்படி இருக்குது, டயர்டாக இருக்கா அப்படின்னு. ஆமாங்க ரொம்ப டயர்டாக இருக்குங்க அப்படின்றாங்க. எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும்ப்பா, ஆஃபீஸ்க்கு மட்டும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. சரி காவேரி ரொம்ப டயர்டாக இருக்கா, இல்லை ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, சைன் பண்ணணும் சொன்னேன்ல அந்த விஷயமா தான், அதான் சைன் பண்ணிவிட்டு வேணால் வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு. இல்லைங்க என்னால் முடியலைங்க, எனக்கு ரொம்ப கேராக இருக்கே, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்க. ஐயோ வேணாம் பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் காவேரி, எல்லாத்தையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. நம்ம ஏற்பாடெலாம் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து வக்கீல் சார் அமுச்சு விட்ருங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாஃப் சொல்கிறாங்க. அப்பாடா வக்கீல் அமுச்சிட்டாச்சுப்பா, நல்ல காலம், சைன் வந்து நம்ம தப்பிச்சிட்டோம், இல்லை இன்றைக்கே சைன் வாங்கி நம்மளை டைவர்ஸ் பண்ண ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. நம்ம எக்காரணம் கொண்டும் அந்த பெண்டிங் சைனை போடவே கூடாது, அதை போட்டால் தானே டைவர்ஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. உடனே வந்து என்ன காவேரி என்ன யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இங்கே காவேரி வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே காவேரி வந்து விஜயோட தோல் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. உடனே விஜய் வந்து அப்படியே வந்து தட்டி கொடுக்குறாரு காவேரியை. எதுவுமே இருக்காது, சீக்கிரமாக சரியாயிடும், நான் ரொம்ப பயந்துட்டேன் காவேரி, உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, உன்னை பார்த்தோன்னு தான் நிம்மதியே எனக்கு ஆச்சு, அப்போ தான் வந்து உயிரே வந்த மாதிரி இருந்தது காவேரி அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அப்படி சந்தோஷப்படுறாங்க. இந்த அளவு என் மேலே பாசமும் அக்கறையும் வந்து வச்சுருக்காரு, ஆனால் என்னை பிரியணுன்றதுக்காக டைவர்ஸ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இவரோட அன்பு பாசம் இவர் எனக்கு எல்லாமே வேணும், இவரை விட்டு என்னால் சத்தியமாக இருக்க முடியாது, இவர் மட்டும் எப்படி என்னை விட்டு இருக்காருன்னே தெரியலையே, இருக்க முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. அப்படியே வந்து தோல் மேலே சாஞ்சி தூங்கியும் போகிறாங்க. அடுத்து வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. வீட்டுக்கு கூட்டின்னு போனால் தாத்தா ரொம்ப பயந்து போகிறாரு. என்னாச்சு காவேரிக்கு, ஏன்பா தலையில் கட்டோட வந்திருக்கா அப்படின்னா, சின்ன காயந்தான் தாத்தா, ஆனால் வந்து கட்டு மட்டும் பெருசாக போட்டாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. தாத்தா இவ வந்து வண்டியில் போயிட்டு அப்படியே இடிச்சுக்கிட்டா அப்படின்னோடனே நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா. ஒன்றும் இல்லைப்பா வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. இல்லை தாத்தா சின்ன காயந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னப்பா இது இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி காவேரிக்கு வந்து ஏதாவது வந்து சாப்பிட கொடுங்க அப்படின்னோடனே, இல்லை தாத்தா எனக்கு ஒன்றும் வேணாம், டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. சரி நான் வந்து கூட்டிகிட்டு வரேன், இல்லைங்க நானே போகிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது, இதுக்கப்புறம் நான் தான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப அக்கறையோடு வந்து விஜய் ரூமுக்கு கூட்டின்னு போகிறாரு. இதை பார்த்து ராகினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவருக்கு எங்கே அடிபட்டுச்சு, இப்படி கூட்டின்னு போகிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே தாத்தா கிட்ட கேட்குறாங்க ராகினி, காவேரிக்கு என்னாச்சு தாத்தா அப்படின்னு. காவேரி வண்டியில் போய் இந்த மாதிரி அடிபட்டுச்சுமா அவளுக்கு அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அதான் விஜய் தாங்களா கூட்டின்னு போகிறா, கை தாங்களா, ஐயோ காவேரி ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா அப்போ மனசு மாறிடுமே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.